இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ரேவதி. உன்னை கண்டுபிடிக்கிறது பதிலா உன் சித்திய நீதான் நான் தப்பா நினைச்சிட்டேன். யூ லுக் சோ பியூட்டிஃபுல். உன்னை எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல. நான் வாலி வைரமுத்து மாதிரி கவிஞர் இல்ல. நீ மனுஷனே இல்ல. நாங்க லவர்ஸ்குள்ள பேசிட்டு இருக்கோம். நகருங்க பெரியப்பா. பெரியப்பா டே பிலிப்பைன்ஸ் பாண்டா, இது ஏன் ஆள்ரா? ரேவதியோட சிஸ்டர். இப்பவும் நீ தப்பா தான் கண்டுபிடிச்சிருக்க. ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு, இல்லனா அடிச்சு மூஞ்சில உடைச்சிர சொல்லிட்டேன். என்னது ரேவதியோட சிஸ்டரா? என்ன இந்த வீட்ல எல்லாரும் யூத்தா இருக்காங்க? சோ கன்ஃபியூஸ்டு. டேய் நீ ஒரு ஜொல்லு பார்ட்டியாடா? இதெல்லாம் மறைக்கத்தான் நீ இப்படி பூசி முழுகிறியாடா? உங்க வைஃப் ரேவதிக்கு சிஸ்டர்னா அதான் நம்ம ரெண்டு பேரும் சகல. ஐயோ சாரி சகல, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன கெட்ட வார்த்தையில கூட கூப்பிடு, ஆனா சகலன் மட்டும் கூப்பிடாத. வாயெல்லாம் பேத்துறோம் சொல்லிட்டேன். மாப்ள, நீங்க ரேவதியை தவிர மத்தவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. இவதான் ரேவதி. சொல்லிட்டாங்கல்ல, போ. சாரி ரேவதி, உன்னை பார்க்க வந்தனா வேற யாரையும் ரேவதின்னு நினைச்சிட்டேன். எல்லாரை விட நீதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. டேய் ரோஸ் முட்டாய், கொஞ்சம் இருங்க. உன் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் ஆண்டி சொன்னாங்க. உன்னை ஏமாத்தி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிருக்கான்னா அவனை நீ மன்னிக்கவே கூடாது. அவனை நீ டிவோர்ஸ் பண்றதுல தப்பே கிடையாது. அமெரிக்கால இந்த மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் ரொம்ப சகஜம். அதனால நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. லீகலா உனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆண்டி, ரேவதியோட எக்ஸஸ் பண்ணா ஆக போற அந்த கை யாரு? தம்பி டே ஜோக்கு, நீ கேக்குறாளு அங்க நிக்கிறார் பாரு. ஹாய், நைஸ் டு மீட்.